எவ்ரிவன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். சைக்கோ கில்லர். நான் வந்து கோஸ்ட் ஹண்டர்ஸ் அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேன். அதனால் எனக்கு டைம் கிடைக்கல. நாளைக்கு என்னால் முடிஞ்சதுன்னா பார்க்குறேன், இல்லைன்னா அடுத்த வாரம் தான். ஸோ இப்போ நாம் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன எபிசோட இதோட விட்டுரு போனால் ஒயனை வந்து ஜிமின் வந்து வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து ஜிமினோடைய அம்மா அப்பா வந்து ஜிமின் கிட்ட சைன் வாங்க வந்திருப்பாங்க. ஆனால் எப்படியோ தப்பிச்சு ஜிமின் வந்து சைனே போடலை. இப்போ அவங்க அம்மா அப்பா டிசப்பாயிண்ட் ஆகிட்டு அவங்க ஒரு ஓரமாக கிளம்பிடுறாங்க. இது மொத்தத்தையும் ஒயன் வந்து ஜன்னலில் நின்று பார்த்துட்டு தான் இருந்திருக்கும். அது ஷபா, எப்படியும் அவள் சைன் போடலை. ஷோ, யார் அந்த பாட்டி இந்த அளவுக்கு பண்ணது? யார் என்னை கண்டுபிடிக்கிறேன். எனக்கு எப்படின்னா, எங்கே போகிறது, எங்கே இருக்கிறது, எங்கே தங்குறதுன்னு தெரியல. ஜிமினை மட்டும் எப்படியாவது காப்பாற்றிடணும் சொல்லி அங்கேயே வீடை சுற்றி அவள் வந்துட்டுருக்கிறா. அவள் இப்போ அப்படியே நைட் ஆகிடுது. ஒயன் வந்து ஷோ குளிர்த்து வர பசி வர எடுக்குதே. சரி, ஜிமினா கோசம் நான் எது வேணாலும் பண்ணுவேன். நான் இந்த கிளவி வரட்டும், வெளியில் சங்கர்த்துறான் அவளை. சரி, இங்கே ஒரு ஓரமாக படுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அந்த வீடு இருக்கும். அந்த வீடு தள்ளி கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு பார்க்கு மாதிரி இருக்கும். அங்கே தான் அது பட்டுட்ருக்குது பெஞ்சில். சே, என்னடா வாழ்க்கை. நாம் ரொம்ப நாளாக ஒரு சைக்கோவாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரெட் ஃப்ளாகாக இருந்தோம். இப்போது நம்மளையே திருத்திட்டான். ஆனால் திருத்தி விட்டுட்டானே கடைசியில். ஜிமினா அன்றைக்கே அப்படியே அதுங்க ரெண்டுத்தையும் போட்டிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்குமா? சே, தப்பு பண்ணிட்டேன். ஏய் புயன், என்னடி பண்ணுற? அந்த மாதிரிலாம் யோசிக்காத. வளர்த்துருக்காங்க இவ்வளோ பெருசாக அவனை. நாம் அப்போல்லாம் யோசிக்கக்கூடாது. ஒயன் காம் டவுன். நம்மளுக்கு என்ன, நம்ம உயிரோடு இருக்கிறோமோ இல்லையோ, சாகிறதுக்குள்ளே ஜிமினா காப்பாற்றணும். ஜிமினா, உனக்காக தான்டா இதெல்லாம் பண்ணுறேன். ஷோ அப்படின்னு சொல்லி இப்போ அவள் குப்புற கவுந்து படுத்துட்டு இருக்குது. இப்போ அப்படியே அவளும் தூங்கிட்டு இருக்கிறா. இப்போ திடீர்னு அவளை யாரும் எழுப்புறாங்க சொல்லி இப்போ திடீர்னு எழுந்து ஒத்து பார்த்தா அது யாருன்னா அந்த பாட்டி தான். அது அவங்க வந்து ஏய் கத்தாத, கத்தலை. நீ ஜிமினோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? ஆமாம், இருந்தேன். ஆனால் இப்போ இல்லை. அது விடு. நீ வாயேன். எங்கே கூப்பிடுறீங்க? ஷோ, நீ வா இங்கே என் கூட அப்படி சொல்லி இப்போ அந்த பாட்டி வந்து ஒயனை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒயனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு பாட்டி இங்கே பார்த்துக்கோ, என்னை பற்றிலாம் உனக்கு தெரியாது. என்னை ஏதாவது கவுத்து விட பார்த்த அவ்வளோதான், கிளவின்னு கூட பார்க்க மாட்டேன் உன்னை. ஏய் வாயமோடு. நான் எவ்வளோ பெரிய, உன்னோட வயசில் எனக்கு எவ்வளோ பெரிய ஆள். நான் எனக்கு என்ன பேச்சு பேசுகிறேன்? இதனால தான் ஜிமின் வந்து உன்னை வேணான்னு சொல்லிட்டான் போல். ஹலோ, காரணம்லாம் உனக்கு தெரியாது, வாயமூடு கிழவி. சரி, ஷோ, இந்த காலத்து பிள்ளைங்க கிட்டலாம் பேசவே முடியாது. வா அப்படின்னு இப்போ அப்படி கையை பிடிச்சி ரொம்ப தூரம் நடந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, ஜிமினோட வீட்டுக்கு தான் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஏய், நானே இங்கே ரொம்ப நேரம் இருந்தால் மாட்டிப்பேன்னு சொல்லி அங்கே பார்க்கிக்கிட்ட போய் படுத்துட்ருக்கிறேன். நீ திருப்பியும் இங்கே கூட்டிகிட்டு வந்து என்னை கோத்து விட பார்த்து நீ கண்டிப்பாக என்னை சரியான வில்லங்கோ. நீ என் கையை ஓட சொல்லிவிட்டு நீங்கள் கையை உதறிட்டு ஓட பார்க்குறீங்க. இப்போ அந்த பாட்டி வந்து, ஏய் நான் தான் சொல்கிறேன்ல, நீ இங்கே எதற்கு இருக்கிறன்னு தெரியும், என்ன பண்ண போகிறன்னு தெரியும். அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நீ என்ன எப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிற? ஏன்னா தெரியுமா? ஏன்னா உனக்கு தெரியும், இது வரைக்கும் நான் உன்னை பார்த்தது கூட கிடையாது. புதுசாக நீ என்ன வந்து பேசிகிட்ருக்குறா?
ஆமாண்டி, நீ பார்த்துருக்க மாட்டேதா என்ன? பின்ன ஏதாவது வெளில வந்து பார்த்தா தானே. உள்ளேயே பூந்துங்கன்னு இருந்தா எப்படி என்ன பார்த்துருப்ப? ஓ! நீங்க இங்க வேலை செஞ்சிட்ருக்கிறீங்களா ரொம்ப நாளா? ஷோ! ஆமா, ஜிமினை வளர்த்ததே நான் தான். ஓ! அப்படியா? இப்போ என்ன அவனுடைய வாழ்க்கை கதையை சொல்ல போறியா? என்ன பண்ண போற நீ இப்போ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கே வா, வந்து பாரு. ஏய், சின்ன இங்கெல்லாம் வர சொல்கிற? அங்கே பார்த்தியா, சுற்றி சுற்றி எத்தனை சிசிடிவி கேமரா இருக்குது. மாட்டினேன்னா அவனுங்க என்னை கூப்பிட்டு வச்சு ஊறுகாய் போட்டுருவாங்க. ஏய், எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி விட்டுட்டு தாண்டி நான் வந்துக்கிறேன். அப்படியா கிழவி? ஏய், என்னை கிழவிலாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காத. எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை தெரியுமா? கல்யாணம் ஆகலைன்னா நீ கிளவி இல்லைன்னு ஆயிடுமா? ஏய் அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சிட்ருக்கிறாங்க. ஏய், போதும் போதும், நான் கிளம்புறேன். நீ நான் புதுசாக வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறேன். கிழவி, நான் வரேன். ஏய் நில்லு, இங்கே வாயேன் அப்படின்னு பையனோட கையை பிடிச்சி இப்போ கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்க. இப்போ அங்கே பார்த்தா அது பெரிய மேன்ஷன் தான், ஜிமினோட வீடு. இப்போ ஜிமின் வந்து அந்த பால்கனியில் உட்காந்துட்டு நல்லா குடிச்சிட்ருக்கிறான் அவன். ஜிமின் குடிப்பானா? கிழவி, நானும் பார்த்துட்ருக்கிறேன், நீ என்ன எனக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு கொடுத்துட்ருக்கிற? ஏய், நீ உனக்கு தெரியுமா ஜிமின்க்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? பிடிக்கும்னா அப்பயே என்ன அவன் இந்த மாதிரி என்னை உடனே தடுத்திட்டான். பின்ன அவங்க அம்மா அப்பாவே அடிக்க போனால் யாராக இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. அவங்க அம்மா அப்பா எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியுமா கிழவி? தெரியும் தாண்டி எனக்கு. எனக்கு தெரியாதா அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு சொல்லி? கிழவி, தெரியும்ல, அப்போ ஏதாவது பண்ணுறது. நானா உன்ன மாதிரி சைக்கோவா பார்த்த உடனே போடுறதுக்கு? நான் சும்மா ஒரு வேலைக்காரி, என்னால் என்னடியே பண்ண முடியும். ஓ ஆமாம்ல கேள்வி, நான் மறந்துட்டேன். ஆமாம், அவன் உன்னை வேணான்னு சொல்லி உன்னை பிரேக்கப் பண்ணிட்டான். நீ என்ன இப்படி படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு ஒரு கஷ்டமும் படாமல் இருக்கிற? ஜிமின் என்ன உனக்கு எப்படி சொல்கிறது, ஃபீலிங்ஸ் இல்லாமல் போயிடுச்சா என்ன? ஏய், வாய மூடி கிழவி. எனக்கு தெரியும் ஜிமின் வந்து அன்னைக்கு அவன் கோவத்தில் தான் அப்படி பேசிகிட்டு இருப்பான். நீ 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 வாய மூடு. ஓ அப்படியா? அப்படி இருந்தா நீ போய் பேசுறது? இல்லை, அவன் இன்னும் கோவமாக தான் இருப்பான். நான் அவனை திரும்பியோ போயிட்டு நான் கோவப்படுத்தலாம் விரும்பலை. சரி விடு, நீ வேணா அவன் அங்கே பாரு என்ன பண்ணிகிட்ருக்கிறான், மனவலியில் உட்காந்துட்ருக்கிறான். நீ போய் ஹெல்ப் பண்ணுறது கொஞ்சம். ஏய் கிழவி, என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்ருக்கிற? நீ என்னை விட, நான் அவனை காப்பாற்ற தான் இங்கே இருக்கிறேன், வேறு எதுக்கும் நான் இங்கே இல்லை. ஓ அப்படியா? சரி விடு, நீ திருப்பியும் அந்த பார்க்லேயே போய் படுத்துக்கோ, நானும் என் வீட்டில் போய் படுத்துக்கிறேன். ஏய் நீலு, இப்படி வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டு ஆசையை காமிச்சிட்டு இப்படி கிளம்பிட்டேனா? கிழவி, நீ இங்கேயா இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு இப்போது நீங்கள் அப்படியே எகிரி குதிக்கிறீங்க. அந்த எப்படி சொல்கிறது, அந்த பில்டிங் அந்த பழுப்பு பிடிச்சி ஏறி எப்படியோ அந்த பால்கனிக்கு போய் நின்றுடுறீங்க. அவன் அங்கே வந்து கண்ணை மூடிக்கின்னு புலம்பிக்கின்னு உருண்டுக்கின்னு புரண்டுக்கின்னு இருக்கிறான். நீங்கள் போயிட்டு ஜிமின் ஜிமின் யார் அது? போடி, நீ யார்? நீ கிளம்பு. அச்சோ, என்னங்கடா இது? ஜிமினா, ஏன் வெளியில் ரொம்ப பனியாக இருக்குது, உள்ளே போங்களேன். ஏய், நீ யார் சொல்கிறதுக்கு? யார் நீ ஏன்னு சொல்லட்டும், அப்போ தான் நான் போவேன். சோபா, நல்ல வேலை இவனுக்கு நாம தானே தெரியல. ஜிமினா வாங்க உள்ளே போகலாம், வாங்க வாங்க அப்படின்னு இப்போ வந்து ஜிமினோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறீங்க அவனுடைய ரூமுக்கு. ஜிமின் வந்து ஐயோ
பாத்தியா, கண்ட பொண்ணெல்லாம் என்ன தொடுது, ஒய்யன்னா என்ன தொடுறோம் தெரியுமா? எவ்வளோ எவ்வளோ ஆசை தெரியுமா? நான் இங்கேருந்து வச்சிட்டு இருந்தேன். கடைசியில் அவன் புத்தியை காமிச்சிட்டால அவ. அப்படிலாம் கிடையாது, எப்பவும் ஒய்யன்லாம் அப்படி நினைக்க மாட்டாங்க தெரியுமா? அது எப்படி உனக்கு தெரியும்? என்ன நீ என்னை விட இரு, எங்கள் அம்மாவை கூப்பிடுறேன் அப்படின்னு அவன் கத்த போகிறான். நீங்கள் அப்படியே வாயை மூடிடுறீங்க. ஏய், இப்போல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? சரி, நான் தூங்குறேன் நான். அப்படித்தான், தூங்கு அப்படின்னு. இப்போ அப்படியே அவன் பெட்டில் படுக்க வச்சுட்டு நீங்கள் அப்படியே பக்கத்துலேயே சேர் இழுத்து போட்டு உக்காந்துக்கிறீங்க. சரியான குழந்தை இது. ஒயன் எப்படி இருந்தா ஆல்ரெடி நீ உன்னையே இவன் எப்படி மாற்றிட்டான் பார்த்தியா? ஃப்ராடு இவன். ஸோ உனக்காக தான்டா நான் இருக்கிறேன். இவன் வேற என்ன இப்படி வேணான்னு சொல்லிட்டானே. நம்மளை விட அவங்க அம்மா அப்பா அவ்வளோ முக்கியமாக போயிட்டாங்களா? சரி விடு. என்னதான் அதுங்க சைக்கோ மாதிரி இருந்தாலும், இவனை கொல்லணும்னு நினச்சாலும், சின்ன வயசுல இவன் ஒரு நல்லா தான் வளர்ந்துருக்கான். நம்மளுக்கு தான் அப்படி அமையல, இப்படி சைக்கோவாட்டம் சுற்றிட்டு இருக்கிறோமே. அதையும் நம்மளே திருத்தனா இப்போ திருப்பியும் அதே தொழிலை திருப்பியும் தொடங்கணும் போலையே. மயன் ஏண்டி உனக்கு சோகமாகவே இல்லை? அவன் உன்னை வேணான்னு சொல்லிட்டான். நீ அவனை கொலை பண்ணுமா இல்லையா? ஏண்டி இப்பெல்லாம் பண்ணாம இவனை இப்படி பார்த்துக்கிட்டு ஷோ நாய் பொழப்பா இருக்குதுல்ல. நம்ம வாழ்க்கைய ஒரே நாளில் மாத்தனா இப்படி ஒரே நாளில் திருப்பி அப்படியே தூக்கி போட்டுட்டான்ல என்ன. என்ன இவனை மாதிரியே நாமளும் புலம்பிட்டு இருக்கிறோம். வயன் ஓடிடுறி அப்படின்னு. இப்போ வயன் அப்படி தப்பிச்சு வெளில வந்துட்டது. ஐயோ அம்மா, மூத்துக்கு வலிக்குது, எழுந்துட்டு. ஐயோ கிழவி, என்னடி அங்கே வேடிக்கை பார்க்குற, தூக்குடி. அதோ வரமா, அதோ. என்ன 2 பேரும் பண்ணீங்க? என்ன 2 பேரும் பண்ணீங்கன்னா, கிழவி என்ன அப்படிலாம் யோசிக்கிற? அப்படிலாம் இல்லை, அவனை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே தான் விட்டேன் நான். வேற எதுவுமே பண்ணலையா? வேற எதுவுமே பண்ணலைன்னா என்ன பண்ணணும் நான்? அத்தாண்டி நீ இப்படி இருக்கிற. சரி கிழவி, நீ உன் வீட்டுக்கு போ. நான் எங்கேயாவது எங்கன்னா போய் படுத்துக்கிறேன். ஏன் கூட வர மாட்டியா நீ? என்ன, நான் எதுக்கு பாட்டி உங்க கூடலாம் வரணும்? என்ன கிழவிங்கிற, இப்போ என்ன திடீர்னு பாட்டிங்கிற? இல்லை பாட்டி, நீ உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும், நீங்கள் போகலாமல்ல. நான் வேற எதுக்கு? நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படிலாம் எனக்கு யாரும் கிடையாது, நீ என் வீட்டுக்கு வா. இல்லை வேண்டாம். இப்போ நீ வரப்போறியா இல்லையா? வரேன், நீ சொல்கிறேன்னு வரேன். அப்புறம் நான் ஏதாவது பண்ண போயிட்டு என்னை திருத்தி ஏதாவது விட்டா அவள் தான் உனக்கு. வா அப்படின்னு இப்போ உங்களை வீட்டுக்கு இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் போடுறாங்க, நீங்களும் நல்லா வயிறு நிறையா சாப்பிட்றீங்க. இந்த மாதிரியான ஃபீல் உங்களுக்கு எப்போவுமே கிடைச்சது கிடையாது. நீங்கள் இந்த மூமெண்ட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதே மாதிரி தான் டேஸ் எல்லாம் போகுது. நீங்கள் எப்படி சொல்கிறது, ஜிமீனை டெய்லியும் எப்படி சொல்கிறது, ஸ்டால்க் பண்ணிகிட்ருப்பீங்க டெய்லியும். அவனை எங்கே போகிறான், ஏதா பண்ணுறான், அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. ஒரு எப்படி சொல்கிறது, இந்த விஷயம் நடந்து 1 month ஆயிடுச்சு. 1 monthக்கும் அவங்க அம்மா அப்பா ஜிமினை எதுவுமே பண்ண கிடையாது, எதுவுமே சைன் போடு அது போடுன்னு சொல்ல கிடையாது, அப்படியே விட்டுடுறாங்க. உங்களுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு ஜிமின் கிட்ட திருப்பி அவன் கிட்ட பேசவும் உங்களுக்கு தைரியம் கிடையாது. அவங்களும் அப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதுவே உங்களுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் ஒரு நாள் நைட்டு ஜிமின் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவன் காரில் வந்துட்டுருக்கிறான். இப்போ அந்த காரை ஒரு இடத்துல திடீர்னு அவன் காரு பஞ்சர் ஆகுது. அவன் இப்போது என்னடா ஆச்சுன்னு சொல்லி வெளில பார்க்குறான். அது ரொம்ப லேட் நைட்டு, ரோடே ரொம்ப காலியாக இருக்குது. இந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி ஆகும். சுற்றியும் யாரும் இல்லை. ஐயோ
இரு ஃபோன் பண்ணுவோம். சனி சிக்னலும் இல்லை. ஷோ அவன் எப்படி சொல்லி அவன் ஜிமின் வந்து இப்போ அவன் டென்ஷனாகி அங்கே சுற்றிட்டு இருக்கிறான். இப்போ ஜிமினோட தலைமையிலே யாரோ அடிக்கிறாங்க. ஜிமினுக்கு அங்கேயே பிளாக் அவுட் ஆகிடுது. இப்போ ஜிமின் வந்து ஒரு இருட்டாக இருக்கிற இடத்துல சேர்ல அவனை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அவன் எழுந்து பார்க்குறான், ஒரே இருட்டாக இருக்குது. எல்லாமே கை முதல் வாய் முதல் எல்லாமே கட்டி போட்டிருக்குது. இப்போ அவன் வந்து அவனுக்கு ரொம்ப பயம் எடுத்துருது. என்னங்கடா இதுன்னு. இப்போ அவன் எப்படி எழுந்திருப்பானா, மூஞ்சிலேயே தண்ணி ஊற்றிருப்பாங்க. அதனால தான் இப்போ அவன் எழுந்திருப்பான். இப்போ வந்து ரூமில் ஒரு சின்ன லைட் இருக்குது. இப்போ கதவை திறந்து யாரோ வந்து உள்ளே வந்து பார்க்குறாங்க. ஜிமினுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ வேற யாரோ ஒருத்தர் வந்து ஜிமினோட வாயில் இருக்கிற டேப்பை கழட்டி விடுறாங்க. இப்போ ஜிமின் பேச ஆரம்பிக்கிறான். யார் நீங்களாம்? எதுக்கு இப்போ என்னை இப்போ கடத்திட்டு வந்திருக்கீங்க? நான் உனக்கு என்ன காசு வேணுமா? உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்க, நான் தூக்கி அடிக்கிறேன். ஒத்துக்கிறோம், நாங்கள் உன்கிட்ட இருக்க வேண்டியதுக்கு அதிகமாகவே இருக்குது. நீ சொல்லி காட்ட தேவையில்ல. எங்களுக்கு தேவையானது ஒரே சைன் தான். அதை மட்டும் நீ போட்டு கிளம்பிடு, சரியா? சைனா அதெல்லாம் என்னால் போட முடியாது. நீங்கள் என்ன இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து வெத்து பேப்பரில் சைன் வாங்குவீங்க, நான் போட்டு தரணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு அவன் கத்தன உடனே அந்த மாஸ்க் போட்டுட்டு இருந்தவன் ஒரே ஒரு பஞ்சு தான் ஜிமினுக்கு. அவள் தான் அங்கே தக்காளி சட்னி வந்துருந்தவனுக்கு. பாரு, ஓவராக வாயாடிட்டு இருக்காத, புரியுதா? ஒழுங்கா சைன் போடு. என்னை நீங்கள் கொன்னாலும் நான் சைன் போட மாட்டேன்டா நானே. ஓ, அவ்வளோ திமிரா உனக்கு? உன்ன அப்படின்னு அவன் திருப்பியும் அடிக்க வரான். இப்போ ஒரு சத்தம் கேட்குது. இப்போ அவனுக்கும் ஒரு கால் வருது. சார் இங்கே கீழே இறங்கி வாங்க சார் அப்படின்னு அந்த கால் ஆப்போசிட் சைட் சொல்கிறாங்க. இப்போ இவனும் உன்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு இப்போ ஜிமினை அப்படியே கத்த விட்டு அப்படியே அவன் கீழே இறங்கி போயிட்டுருக்கிறான். இப்போ கீழே என்ன சத்தம்னா ஒயன் தான் அங்கே வந்திருக்கோம். அங்கே ஒயன் வந்து அங்கே உள்ள எப்படி சொல்கிறது, ஜிமினுக்கு என்ன நடந்துச்சு ஏதா நடந்துச்சுன்னு பார்த்துருக்கோம். உடனே அது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்குது. அது கீழே வந்து ஜிமினுடைய அம்மா அப்பா தான் இருக்கிறாங்க. மேலே வந்து இவங்க, அதாவது அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவர் தான் இப்போ ஜிமின் அடிச்சிருப்பாரு. ஒயன் வந்து நல்லா மாசா உள்ள என்ட்ரி கொடுக்குது. எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு ஃபைட் சீன் நடக்குது அங்க. இப்போ ஒயன் பாக்குறவங்கலாம் அச்சு போட்டுன்னு வருதாங்க. இப்போ அவங்க அப்பா வந்து, நீ வருவன் எதிர்பார்த்த, நான் இவ்வளோ அவனை கடத்தி அவனை ஒன்று சைன் போட்டேன்னா அவனை உயிரோட விட்டுட்டு பண்ணலன்னா கொன்று போட்டு போலான்னு இருக்கிற. நீ வேற இவ்வளோ யோசிச்ச, நான் உன்னை கொல்ல ஆளுங்க ரெடி பண்ண யோசிச்சிருக்க மாட்டானா? டேய் அடிங்கடா அவளை அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 4-5 பேர் கிளம்பி வராங்க. ஒயன் எல்லாரையும் நல்லா அச்சு போட்டுது. இப்போ அவங்க கிட்ட தான் நடந்து வந்துட்டு இருக்குது. இப்போ ஒயன், நீ தப்பு பண்ணிட்டு இருக்கிற. நீ உன் வேலையை மட்டும் பாரு. எங்களுக்கு தேவையானதான் நாங்கள் கேட்குறோம், புரியுதா? நாங்கள் தேவையில்லாததான் கேட்கல. எங்களை விட அதில் அந்த வீட்டில் இருந்து ஒரு செங்கல் கூட உங்களுக்கு சொந்தம் கிடையாது. ஒழுங்காக வேலைக்கு போகிறத விட்டுப்புட்டு நல்லா உக்காந்து வக்கனையாக தின்னுட்டு இப்போ மொத்தமும் கேட்குதா உங்களுக்கு? சாவுங்கடா அப்படி சொல்லி இப்போ அது ஒரு கன்னை எடுக்கும். அது கன்னை எடுத்து பட்டுன்னு 2 பேரையும் சுட்டுட்டு வயனு. எப்படி சொல்கிறது, வயன் வந்து எப்படி ரொம்ப ஒரு இதில் தான் அதை பண்ணிட்டா. இன்னைக்கு அதுங்க 2த்தையும் கொன்னே ஆகணும், ஜெயிலுக்கு போனாலும் சரி மேலே போனாலும் சரின்னு. இப்போ இந்த மாதிரி இவங்க 2 பேரையும் சுட்டதை ஒருத்தவங்க பார்க்குறாங்க. யார் அதுன்னு? ஜிமின் தான். அது ஜிமின் எப்படி வந்திருப்பானா, அவன் வந்து வாயை கட்டி விட்டு போயிருப்பான். அப்புறமா அவன் எப்படியோ அங்கே பக்கத்தில் எப்படியோ தப்பிச்சு அவன் வந்து கட்டலாவுத்து விட்டுக்குன்னு கீழே ஓடி வந்திருப்பான். அவன் வரத்துக்கும் வயன் இந்த மாதிரி சுடுறதுக்கும் கரெக்டாகிடுச்சு. ஜிமின் இப்போ மொத்தத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டான். வயன் நீ நீ அப்படின்னு சொல்லி இப்போ அவனோட கண்ணில் அப்படியே தண்ணி நிற்கிது. அவனுக்கு என்னென்னு
அவ்வளோ ஷாக்கில் இருக்கிறான் அவன். அவனுக்கு வார்த்தையே வரல அவனுக்கு. அவன் அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்கிறான் அவன். ஸோ பன்னீஸ், இதோட நான் வந்து இந்த எபிசோடை முடிச்சிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த சீரீஸ் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். இது எப்படி சொல்கிறது, இதை இன்னும் நல்லா சொல்லலாம் தான். ஆனால் நான் வந்து இதை முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மற்ற சீரீஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு நல்லா சொல்லலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த இந்த ஸ்டோரி வந்து நெக்ஸ்ட் எபிசோடே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் எபிசோட் தான் லாஸ்ட் எபிசோடு. ஸோ அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். ஐ லவ் யூ ஆல். பை.